பாவியாம் என்னை பார்த்தகும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்தகும் அன்பு. பாவியாம் என்னை பார்த்தகும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்தகும் அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. துரோகியாம் என்னை தூக்கிய அன்பு, தூரத்தில் நின்று தேற்றிய அன்பு. துரோகியாம் என்னை தூக்கிய அன்பு, தூரத்தில் நின்று தேற்றிய அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு எல்லாம் புதிதாகும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. 12 சீஷர்களும் இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டு அவரை பின் செல்லவில்லை. ஆனாலும் கல், முள், வனாந்திரம், மலை என்று பாராமல் அவருக்கு பின் நடந்தார்கள். வெயில், மழை, குளிர், காற்று என்றும் பாராமல் அவரோடே கூடவே சென்றார்கள். கல்லறை பக்கம் என்றும் ஒலிவ மரத்தோப்பென்றும் பாராமல் அவர் சென்ற இடமெல்லாம் சென்றார்கள். ஏறத்தாழ 3½ ஆண்டுகளாக கூடவே இருந்த இந்த சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றிய மற்றவர்களுக்கும் இயேசு பெரிய மகாநாடுகள் நடத்தவும் இல்லை, கல்வி கற்றுக் கொடுக்கவும் இல்லை. மாறாக இயேசு செய்த அற்புதங்கள், அவரது போதனைகள், சொன்ன உவமைகள், அவர் காட்டிய கரிசனை, மனதுருக்கம், அன்பு இவற்றினால் அவர்கள் தொடப்பட்டனர். தாமும் இயேசுவை அனுபவித்தனர். தங்கள் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக்கப்பட்டதை உணர்ந்தனர். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே இருந்த பரந்த இடைவெளிக்கு பாலம் அமைப்பது போல கிறிஸ்துவின் நோக்கங்கள், செயல்கள் காணப்பட்டதை கண்டனர். கிறிஸ்துவின் கண்களிலே பிதா மாத்திரமல்ல, அவர் நேசித்த மக்களும் பிரதிபலித்ததை கண்டனர். இவர்களின் வாழ்வு மாறின. சகேயு போன்றவர்கள் இயேசுவுடன் கூட வாழ்ந்ததால் அல்ல, அவர்களுடைய இருதயம் இயேசுவினால் தொடப்பட்டதால் மாறிற்று. பேதுரு, யோவான் என்பவர்களில் காணப்பட்ட மாற்றம், வைராக்கியம் என்பன இயேசு அவர்களோடு இருந்த நாட்களிலும் பார்க்க அவர் பரமேறிய பின்பு பெரிதாக இருந்தது. அது இயேசுவை பற்றி அவர்கள் கற்றறிந்ததினால் அல்ல, அவரோடு வாழ்ந்த நாட்களின் பலனாக ஏற்பட்ட பிரதிபலிப்பே ஆகும். ஆனால் பவுலோ இயேசுவோடு வாழ்ந்திருக்கவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்குள் வாழ வந்தபோது அவருடைய வாழ்வே புதிதாக மாறியது. அவருடைய சிந்தை, செயல், வாழ்க்கையின் முக்கியத்துவம் எல்லாமே புதிதாயின. அவர் அதை அனுபவித்தார். இறுதியில் சிறைச்சேதம் செய்யப்பட்ட போதும் கூட அவர் தளர்ந்து விடவில்லை. ஆண்டவரை நாம் இதுவரை எவ்வளவாய் அனுபவித்திருக்கிறோம், எவ்வளவாய் அவரது கிருபையை ருசித்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது பழைய வாகனங்கள் சரி செய்து புதிதாக்கப்படுகிறது போல அவன் சரி செய்யப்பட்டு புதிதாக்கப்படுபவன் அல்ல. பழையவைகள் யாவும் ஒழிக்கப்பட்டு அவன் ஒரு புதிய சிருஷ்டியாகிறான். அப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நமது வாழ்வு இன்னும் பழைய வாழ்வோடு தொடர்பு பட்டு இருக்கலாமா? நமது வாழ்வு புதிதாக வேண்டும். இழந்து போன சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று வாழவும் உமது சாயல் எங்களில் பிரதிபலிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன்.